ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, டிவோர்ஸ் தான் தீர்வா? நம்ம வாழ்க்கையில கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம், நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய மைண்ட்லயும் இருக்கும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த சினிமா மாதிரி எப்பவுமே வந்து ஸ்மூத்தா வந்து போகாது. அ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். பெரிய பெரிய ஃபைட்ஸும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ்க்கு வந்து போறது சரியா இருக்குமா? அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம் தான். மெயின் வந்து எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கக்கூடாது. நம்மளுடைய லைஃப்ல அ ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் நெறைய வந்து ப்ராப்ளம்ஸ்னால வந்து நம்ம டிவோர்ஸ நோக்கி போகறதா இருக்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ரிலேட்டிவ்ஸ்னால ப்ராப்ளம். இன்னும் நெறைய வீட்ல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம டிவோர்ஸ் நோக்கி தள்ளப்படுது. ஆனா வந்து இந்த குட்டி குட்டி விஷயங்களுக்கு டிவோர்ஸ் வந்து ஒரு சரியான தீர்வு இல்ல. ஓகேங்களா? டிவோர்ஸ் வந்து நல்லது. எப்போ அப்டின்னா, அ உடல் ரீதியான துன்புறுத்தல், மன ரீதியான துன்புறுத்தல், அதாவது வயலன்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது, நம்ம வந்து டிவோர்ஸ் நோக்கி போறது ஒரு தப்பான விஷயம் இல்ல. அது வந்து ஒரு சரியான தீர்வு தான். ஏன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த டாக்ஸிக் லைஃப்ல இருந்து நம்ம வெளிய வந்தா தான் நம்மளுடைய உடலும் சரி, மைண்டும் சரி பாதிப்பு இல்லாம இருக்கும். ஸோ, அந்த சமயத்துல பிரிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமா அங்க அந்த இடத்துல இருக்கு. அந்த பிரிவுனால நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் வந்து ஹேப்பியா இருக்கும் அப்படின்னா, அந்த பிரிவு வந்து நிச்சயம் வேணும் தான். ஸோ, ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம் அ அதுதான் சொன்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்னால. இதெல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து பேசினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். டைரக்ட்டா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கப்பிள் கவுன்சிலிங்ன்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்க வந்து உட்கார்ந்து பேசலாம். அ டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வந்து பேசலாம். ஸ்பேஸ் வந்து குடுக்கலாம். உங்களுக்குள்ள ஸ்பேஸ் குடுத்து பேச ஆரம்பிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு குடுத்து பழகிக்கோங்க. நீங்க வந்து ஒருத்தர் வந்து கோவமாவே இருக்காங்க அப்டின்னா, ஒருத்தர் வந்து விட்டு குடுக்குறதுல தப்பு கிடையாது. நீங்க வந்து விட்டு குடுத்து நீங்களா போய் பேசலாம். ஆ நீங்க வந்து அவங்க பேசலாம் அப்படின்னு அவங்க வந்து பேசட்டும்னு நெனைப்பீங்க. அவங்க வந்து நீங்க பேசட்டும்னு நெனைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கறனால, யாரோ ஒருத்தர் பேசினாலே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அந்த தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாலே வந்து அ டைரக்ட்டா நீங்க டிவோர்ஸ் அப்படின்னு போறதுல இருந்து தடுத்துக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து டிவோர்ஸ் எப்போ வேணும், எப்போ வேண்டாம். இத வந்து நல்லா மைண்ட்ல வச்சுட்டு, நீங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி போங்க. அப்படி இல்லன்னா, உட்கார்ந்து பேசினாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கிட்ட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தருக்கு 2 பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.